வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மறு வாக்கு எண்ணிக்கையில் விஜய பிரபாகரன் சதவீதத்தில் முந்துவார், தேமுதிகவில் பெரும் திருப்பம் நடைபெறும் அப்படி என்ற ஒரு தகவலை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் இதுபோன்று அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது நம்மளுடைய முக்கியமான தொகுதியாக விளங்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் தமிழகத்தில் 40 தொகுதி, தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் 34வது தொகுதியாக விளங்கக்கூடிய விருதுநகரில் மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு மிஞ்சிய தேர்தல் நடந்தது. தேர்தல் நடந்து முடிந்த நிலைமையில் ஏப்ரல் 19ஆம் தேதி முடிந்த பிறகு தற்பொழுது நம்மளுடைய ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் பொழுது மிகப்பெரிய அளவில் தற்பொழுது நம்மளுக்கான அதாவது ஒரு ஆதரவு கிடைக்கும் என்று தேமுதிக நடந்திருந்தது. அதே போல காலை தொடங்கப்பட்ட சுற்று ஒரு சுற்றுகளுக்கும் மிக அதிக சதவீதத்தில் முந்திக்கொண்டே சென்றார் விஜய பிரபாகரன். அடுத்ததாக கடைசி சுற்றுக்கு 2 சுற்றுக்கு முன் தற்பொழுது விஜய பிரபாகரன் அவர்கள் பின்தங்கியதாகவும் மாணிக்கம் தாகூர் சமீபத்தில் பேட்டி அளித்திருந்தார். எந்த ஒரு சூழ்நிலையில் அதற்கு நம்மளுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அதாவது தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளராக விளங்கக்கூடிய தேமுதிக பொதுச் செயலாளர் தற்பொழுது தேமுதிகவின் வேட்பாளரை குறித்து பேசியிருந்தார். என்ன என்றால், ஒரு சின்ன பையன் அவர்கள் நிற்கிறார், அதாவது ஒரு இளைஞர் நிற்கிறார். அவர் அந்த ஒரு தொகுதியில் கடைசி வரைக்கும் போராடி தற்போது மிகப்பெரிய அளவில் சதவீதத்தை கூட்டிக் கொண்டு வரும் நிலைமையில் தற்போது அங்கு குளறுபடிகள் நடந்ததன் காரணமாக அவர் தோல்வியை சந்தித்திருக்கிறார் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்த அதாவது விருதுநகர் தொகுதியின் இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய அளவில் ஒரு குழப்பத்தை பொதுமக்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுமக்கள் கருத்து கணிப்பில் கேட்கும் பொழுது பெரும்பாலானவர்கள் விஜய பிரபாகரன் என்று குறிப்பிட்டதாகவும் அதில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே மாணிக்கம் தாகூர் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மற்ற 2 வேட்பாளர்கள் நாம் தமிழர் மற்றும் பாஜகவில் இருந்த ராதிகா சரத்குமார் இவர்களையெல்லாம் ஒரு அளவிற்கு என்று இருந்தாலும் கூட அங்கு போட்டியே காங்கிரஸ் வேட்பாளராக இருந்த தற்பொழுது மாணிக்கம் தாகூரும் தேமுதிக வேட்பாளராக இருந்த விஜய பிரபாகரன் இருவருக்கும் தான் கடும் போட்டி நிலவியது. ஆனால் கடைசி சுற்றில் நடந்த அந்த ஒரு குளறுபடிகள் தான் ஒட்டுமொத்தமாகவே சதவீத கணக்கு தேமுதிகவுக்கு மிகப்பெரிய தோல்வியை தழுவிவிட்டது என்று கூறுகிறார்கள். ஆகையால் இதற்கு மறுவாக்கு எண்ணிக்கை நடைபெற வேண்டும். மறுவாக்கில் நிச்சயமாக நாங்கள் தோல்வியடைந்தால் கண்டிப்பாக அதை நாங்கள் உறுதியாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று விஜய பிரபாகரன் அவர்களும் மார்த்தட்டி நாங்கள் அந்த தோல்வியோ வெற்றியோ அதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லியிருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் அதற்கான ஒரு வாரம் அவகாசமும் நம்மளுடைய இந்திய தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கும் சூழ்நிலையில் என்ன ஒரு பதிலை அளிக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக தேமுதிகவின் ஆதரவாளர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள், தொண்டர்கள் என பலரும் விஜய பிரபாகரனே விருதுநகரின் எம்பி என்று மறுவாக்கில் வெற்றி பெற்றுவார் என்று கமெண்ட் மூலமாகவோ தகவல்கள் மூலமாகவோ தெரிவிக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.